அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் பாவேந்தர் பாரதிதாசனோட வாழ்க்கையை பற்றி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பகிர்ந்துட்டு வரும். இந்த இதில் என்ன பண்ணலான்னா, பாவேந்தரோட மிக நெருங்கிய ஒரு நண்பராக இருந்த சிஎம் சுவாமிங்கிறவர், அவர் என்ன பண்ணார்னா பெட்டி கடை வச்சுருந்தார். அவர் பாரதிதாசன் தெருவுக்கு தெருமுனையில் இருந்தார். புதுச்சேரியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தெரு தான் தம்புச்செட்டி தெரு. அதில் பாரதிதாசன் இருந்தார். அந்த தெருமுனையில் ஒரு பெட்டி கடை வச்சுட்டு இருந்தார். அவர் தான் சிஎம் சாமி. அவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு எப்படி நெருங்கி நண்பர் ஆகிறான்னா, இந்த கடைக்கு பக்கத்தில் தான் இவர் பாரதிதாசன் வேலை செய்யல பள்ளிக்கூடம் வந்துச்சு. அப்போ 3ஆம் வகுப்புக்கு இவர் தான் தமிழ் ஆசிரியராக இருந்தார் பாவேந்தர். அப்போல்லாம் இவரை போய் சந்திப்பார் பெட்டி கடையில். இவருக்கு என்னென்னா வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு உண்டு. அதே மாதிரி புகைப்பிடிக்கிற பழக்கமும் உண்டு. ஆனால் 35 வயசுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, திடீர்னு புகைப்பிடிக்கிறத விட்டுட்டார். இது அவர் நண்பரான சிஎம் சுவாமிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக புகைப்பிடிச்சிட்டு இருந்தீங்க, வெத்தலை பாக்கெல்லாம் போட்டிங்க, இப்போ எப்படி டக்குன்னு நீங்கள் விட்டீங்க, என்ன அதில் மாயாஜாலம் என்ன நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அதில் என்ன சொல்லலாம்னா, இப்போல்லாம் நான் சந்திக்கிற மனிதர்கள் கல்வி அறிவில் உயர்ந்தவங்களாக இருக்காங்களே, ஒரு மகான்களாக இருக்காங்களே, அந்த மாதிரி பெரிய மனிதர்களை நான் சந்திக்கிறேன். பட் அவங்க முன்னாடி இந்த வெத்தலை பாக்க போடுறது, இந்த புகைப்பிடிக்கிறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு. மனசுக்கும் இது ஒத்து வரலை, உடலுக்கும் இது ஆரோக்கியம் இல்லை. அதனால் நான் இன்னையிலேருந்து நான் இதை ரெண்டுத்தையும் தொடர்றதில்லை சொல்லி நண்பன்கிட்ட சொல்லுவார். சொன்னபடி அவர் நடந்துக்கிட்டார். பாரதிதாசனோட சிறப்பு என்னென்னா, அவர் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதை தான் எழுத்தில் வெளிப்பட்டது. எழுத்தில் என்ன எழுதினாலும் அதை தான் வாழ்க்கையில் வெளிப்பட்டது. அதனால தான் இன்னை வரைக்கும் அவரை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. தொடக்க காலத்தில் முருகன் மேலே நிறைய பக்தி பாடல்கள் எழுதிட்டு வந்தார். அப்போல்லாம் சிஎம் ராமசாமிக்கு அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அப்போ சுவாமி என்ன சொல்கிறாரு, அந்த பெட்டி கடையில் இருக்கிறவர், நீங்கள் வேறு இதிலெல்லாம் நீங்கள் எழுதுங்க சொல்லி ஊக்கப்படுத்துகிறாரு. அப்போ தான் ஆனந்த விகடனும் அப்போ நல்லா வளர்ந்துட்டு வர ஒரு பத்திரிக்கை. அதுக்கு அவர் ஒரு மதிப்புரை எழுதினார். தன்னோட ஆத்மசக்தின்னு ஒரு நூல் அப்போ வெளிவந்துட்டு இருந்துச்சு புதுச்சேரியில். அதை ஆனந்த விகடனுக்கு அனுப்புகிறார் மதிப்புரைக்காக. ஆனந்த விகடன் வெளியிடவே இல்லை. அப்போது அவருக்கு சங்கடமாக இருந்துச்சு, என்னடா இது நம்மளோட எழுத்து ஆனந்த விகடனில் வரலையேன்ட்டு. அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை பிரசுரமாகுது. என்னென்னா, அப்போ கோயில் புதுசாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதை எதிர்த்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க. இருக்கிற கோயில்களே போதுமானது, அதுவே பராமரித்தாவே போதுமானது, இன்னும் புதுசாக கோயில்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரை இருந்துச்சு. உடனே பாரதிதாசன் அது எதிர்ப்பு தெரிஞ்சு ஒரு கட்டுரை எழுதி அனுப்புகிறாரு. பரவாயில்ல, எத்தனை கோயில்கள் மீண்டும் கட்டினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு மறுப்பு தெரிவித்து ஒரு பிரசுரமாக அந்த கட்டுரையை அனுப்புகிறாரு. அதுவும் பிரசுரமாகவில்லை. அதே காலகட்டத்தில் ஆனந்த போதினின்னு ஒரு பத்திரிகை வெளியே வந்துட்டு, அதுலேயும் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எழுத கவிதைகள் வெளிவர ஆரம்பிச்சு. அப்போத்துலேருந்து நிறைய பேருக்கு இந்த பாவேந்தர் பாரதிதாசன் பேர் பரிச்சயமாகிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் முன்னிலையில் ஒரு மிகப்பெரிய மகா கவியாக வளர்ந்துக்கிட்டே வராரு. இன்னொன்று, பாரதியோடு நெருங்கி பழகினதால் அவர் எல்லாரையும் சமமாக தான் பார்த்தார். இப்போது அந்த பெட்டிக்கடை சுவாமி, அவர் சிஎம் சுவாமி எந்த அளவுக்கு தன்னை நண்பனாக அவர் கொண்டு வந்தால்னா, அவர் மிகப்பெரிய ஒரு மேதைங்கிறத என்றைக்குமே சுவாமிகிட்ட அவர் காட்டினதே கிடையாது. ஆனால் பெட்டிக்கடை சுவாமிக்கு தெரியும், இவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, இவர் மிகப்பெரிய ஒரு கவிஞர் அப்படின்னு உணர்ந்தார். ஆனால் எங்கேயுமே அவர் வெளிக்காட்டிக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு எளிமையாக இருப்பார். எல்லா மனிதர்களோடும் எளிமையாக பழகுவார். எல்லோரையும் ஒரு மனிதராக தான் நினச்சார், சக உயிராக தான் நினச்சார். அதனால தான் அவரோட சகோதரத்துவம் அந்த பாடல்களில் அந்த அளவுக்கு தீவிரமாக வெளிப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 1924ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் ஈவேரா பெரியசாமி அவர் ஒரு கூட்டம் நடத்துகிறார். அதில் சாதிக்கு எடுக்க சாதி வாரி இருக்கக்கூடாது, சாதிகள் ரீதியாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள் இருக்கக்கூடாது, அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார். அந்த தீர்மானங்கள் எல்லாமே அந்த காலகட்ட அரசியலில் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த ஒரு மாற்றங்கள் எல்லாமே இவர் தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டே வராரு.
எப்படின்னா குடியரசு பத்திரிகை அங்கேருந்து வெளியே வருது ஈரோட்டிலேருந்து. அப்போ முதல்ல வந்து அதை வந்து வெளியிட்டவர் வந்து ஞானியார் சுவாமிகள். அவள் தான் வந்து அந்த பத்திரிகையை கொண்டு வரார், குடியரசு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அவர் படிக்கிறார். படித்து அதுலேருந்து தன்னை மாற்றிக்கிறார். அதுக்கப்புறம் தான் வந்து கடவுள் இல்லாத கொள்கையை வந்து கையில் எடுப்பார். இது எல்லாமே வந்து சாமி வந்து தன்னோட கட்டுரையில் பதிவு பண்ணுறாரு. சாமி வந்து இவர் சிஎம் சாமி பெட்டிக்கடையில் இருக்கிறவர் வந்து சித்த வைத்தியத்தை வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது வந்து பாவேந்தர்கிட்ட கேட்பார், எவ்வளோ கவிதைகள் எழுதுகிற, நான் வந்து சொந்தமாக ஒரு பல்பொடி தயார் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஏதாவது நீ எழுதி கூட விளம்பரத்துக்குன்னு கேட்பார். அப்போ என்ன சொல்லலாம், பல் ஜாக்கிரதை, பல் போனால் சொல் போகும், அப்படி ஒரே வரியில் அந்த நச்சுன்னு ஒரு விளம்பரத்தை எழுதி கொடுத்தாரு. இது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வந்து பெருசாக போர்டாக வெளியே மாட்டி வச்சுருப்பார். அது எப்போவுமே பாரதிதாசன் அதை கடந்து போகும்போதெல்லாம் சின்னதாக வந்து சிரிச்சுட்டு போவார். இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள நல்ல நட்பு இருந்தது. இன்னொரு சம்பவம் என்னென்னா, பாவேந்தர் பாரதிதாசன் வந்து மாதா கோயில் அந்த டிசம்பர் மாதத்தில் அந்த இரவு மாதா கோயில் அந்த கூட்டத்துக்கு கூட அவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதி கொடுத்துருக்கார். அவங்களே வந்து கேட்பாங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஜீசஸை பற்றி எங்களுக்கு எழுதி கொடுங்க, இந்த மாதா கோயிலில் இந்த மாதிரி பேரணி மாதிரி போவோம், அப்போ பாட்டு பாடிக்கிட்டே போகிறதுக்கு நல்ல தமிழில் எங்களுக்கு ஜீசஸை பற்றி அவரோட அருமை பெருமையெல்லாம் வச்சு ஒரு பாட்டு எழுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி தாளத்துக்கு ஏற்ற மாதிரி இசைக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுப்பார். அதுக்கப்புறமா தன்னோட கொள்கையில் அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கைக்கு வந்த பிறகு அவர் அந்த மாதிரி பாட்டு எழுதுறதை நிறுத்திட்டார். இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு மாற்றம் தான். இது பாரதியார்கிட்ட இருந்து அவருக்குள்ளே வந்த ஒரு மாற்றம். அது எப்படிங்கிறது வர வர அடுத்தடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.